மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை எப்போதுதான் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற கேள்விக்கு தமிழக பெண்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை அமைச்சர் ஜெகதீஸ்வரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் அனைத்து தகுதியுடைய பெண்களுக்கும் உடனடியாக கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த ஒரு விஷயம்தான். மற்ற வாக்குறுதியை பற்றி கேட்குறாங்களோ இல்லையோ, 1000 ரூபாயான மகளிர் உரிமை தொகை எப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்ற கேள்வி தான். இப்படியாப்பட்ட மிக முக்கியமான வேலைகளை மே மாதத்தில் முதல்வர் ஆனார் விஜய் அவர்கள். அந்த மாதத்தில் காசு போடலாமா வேணாமா, 2500 ரூபாய் போடும் வரை இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு யோசனையில் இருந்தாங்க. ஆனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் 2500 போடுறீங்களோ இல்லையோ அந்த 1000 ரூபாயாவது போடுங்க அப்படின்ற மாதிரி. அதனால தான் உடனடியாக தாவேக அரசு அந்த 1000 ரூபாயை மகளிருக்கு உரிமை தொகையாக அனுப்புனாங்க. மே மாதமும் அனுப்பிட்டாங்க, ஜூன் மாதமும் அனுப்பிட்டாங்க. 2 மாசமா 1000 ரூபாய் தான் போட்டுட்டு இருக்கீங்களே, எப்போது தான் 2500 போடுவீங்க அப்படின்ட்டு பல பெண்களும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த நிலையில தான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி இது தொடர்பாக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுமே ஒரு அம்மா என்னிடம் 2500 மகளிர் உரிமை தொகை எப்போது போடுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு பழைய அரசு கொடுத்து வந்த அந்த 1000 ரூபாயை தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் வரோம். நிதி நிலைமை மோசமாக இருந்த போதிலையும் 1000 ரூபாய் பணத்தை நிறுத்தாமல் கொடுத்துட்டு இருக்கோம். தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியாக 2500 ரூபாய் பணம் கொடுப்பது குறித்து வழிமுறைகளை முதல்வர் உட்பட எல்லோருமே ஆய்வு செய்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் எடுக்கும். கண்டிப்பாக சொன்னது போல 2500 கொடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொகையை உயர்த்துவதற்கான பணிகள் தற்போது பரிசீலனையில் இருக்கு. அதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஜெகதீஸ்வரி அவர்கள் சொன்னதும் அங்கு கலந்து கொண்ட ஒட்டுமொத்த பெண்களுமே கைத்தட்டி கொண்டாடி இருக்காங்க. அவங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, சற்று கால அவகாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அதில் இந்த 2500 பற்றிய அறிவிப்பு நிச்சயம் வெளியாகும் அப்படின்ட்டு விவரம் அறிந்தவர்கள் கிட்ட இருந்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆகையால் இந்த ஜூலை மாதத்திலேயோ அல்லது ஆகஸ்ட் மாதத்திலேயோ 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தொடர்பான மிகப்பெரிய நல்ல செய்தி நிச்சயம் வரும் அப்படின்றது தான் தற்போதைய தகவல்.